அவன் தான் புத்தனை தெய்வமாக பௌத்தத்தை தழுவிட்டான்ல. அப்புறம் புடுங்கிறதுக்காடா வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வந்தான். என்ன பதில் வச்சிருக்க? ராஜபக்சேயின் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாச்சலபதி கோயிலை கும்பிட வந்தார்? அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழைய வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று. விருதுநகரிலே சிவகாசியிலே கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கருணாநிதி என்று பேசியவர் கருணாநிதி, காமராஜ் என்று பேசியவர் கருணாநிதி, சிவகாமியின் சீமந்த புத்திரன். மானங்கட்டு போய் இன்னும் அவர் இந்த கட்சிக்கு இந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக்கொண்டு ஈன கூட்டம் அலைந்து கொண்டது. ஏன் நான் தலைவனா அவன் தலைவனா தமிழினத்திற்கு? பார், வரலாற்றில் எவன் தலைவன், யார் தலைவன்? இப்ப உன் கட்சியே உன்னை சொல்றதில்ல. உன் மகனை சொல்லிட்டு இருக்கு ஸ்டாலின். எழுதி படிக்கும் போதே 7-8 பிள்ளையோட படிக்கிற ஸ்டாலினை சொல்லிட்டு இருக்கு. நான் ஒரு சத்தியம் பேசினேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அது கிடைக்கல. இங்க பேர் கொந்தளிப்பான். நீ கொந்தளி, அதுக்காக நான் பேசுறேன். உலகத்தில் 26,000 மக்கள் தொகையை கொண்ட இனமெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறது. 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று வாழ்கிறார்கள், தனி தேசம் அடைந்து வாழ்கிறார்கள். ஏன்? சிங்களம் வெறும் 1.25 கோடிதான். 1.25 கோடிதான். எங்களை அண்டி உண்டி பிழைக்க வந்தவன். என் முன்னோர்கள் செய்த பிழை போல என் முன்னோர்கள் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சியின் கீழே விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம், சிங்களர்களும் தமிழர்களும். ஆனால் விடுதலை அவனிடத்திலே வந்தது. இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு எல்லோரும் போராடினோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் வந்தது விடுதலை. நாம் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்பட்டோம். அதை போலவே இலங்கையிலும் சகோதரனிடத்தில் தானே சுதந்திரம் இருக்கிறது என்று நமது முன்னவர்கள் நினைத்ததனால் விளைவு நாம் அடிமையாக்கப்பட்டோம், 2ஆம் தர குடிமக்களாக்கப்பட்டோம். சிங்கள பௌத்தர்களே நாட்டை ஆள முடியும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் பௌத்தர்கள் அல்ல, அவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள், சிங்களர்கள் அல்ல. பண்டார நாயக்க, சேன நாயக்க, திசநாயக்க, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள், சிங்கள நாயக்கர்கள். இங்க பேர் கொந்தளிப்பான். நீ கொந்தளி, அதுக்காக நான் பேசுறேன். தம்பி, நான் இந்த ஒரு விவேகானந்தர் எங்களுக்கு கற்பிக்கிறார். தம்பி, எதுக்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத. உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறாரு. நாங்க உண்மையைத்தான் பேசுவோம். ஏனால் சத்தியத்தின் மகன் பாரு, சத்தியமே தன் லட்சியமாக வாழ்ந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்க. சரி, அவன் சிங்கள நாயக்கன் இல்ல, அவன் தான் புத்தனை தெய்வமாக ஏற்று பௌத்தத்தை தழுவிட்டான்ல. அப்புறம் புடுங்கிறதுக்காடா வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வந்தான். என்ன பதில் வச்சிருக்க? ராஜபக்சேயின் சிறிசேனாவும் எதற்காக ஆந்திராவிற்கு வெங்கடாச்சலபதி கோயிலை கும்பிட வந்தார்? நாங்கள் சகோதர இன மக்கள். ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்கள் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்து தெலுங்கர்களாக மாறியவர்கள். 6ஆம் நூற்றாண்டில் கன்னடம், 10ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு. இந்த தெலுங்கர்கள் சகோதர இன மக்கள் இங்கு வாழ்ந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெடுத்து மண்ணெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வழியிலும் உறவோடு பின்னி பிணைந்திருக்கிற இந்த மக்கள் என் இனத்தை கொன்று குவித்த ராஜபக்சே போர் குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்ற உலக நாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜபக்சே ஆந்திராவுக்கு வருகிறார். கனடா பிரதமர் தமிழ் மக்களை கொன்ற ராஜபக்சேயின் ரத்தக்கரை வழிந்த கையை நான் குலுக்க போக மாட்டேன் என்று காமன்வெல்த்துக்கு போக மாட்டேங்கிறார். மாலத்தீவு மொரீசியஸ் அதிபர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் சந்திரபாபு நாயுடு ராஜபக்சேயை உள்நுழைய வைத்து வழிபட வைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது காரணம் என்ன? சாதி பற்று. வேற என்ன?
வேற என்ன? காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாவால். பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தார்கள். அது காமராஜர் செய்த வரலாற்று பிழை. பெரியவர்கள் எல்லாம் கட்சி பணிக்கு போவோம், இளையவர்களை பதவிக்கு கொண்டு வருவோம் என்று அவர் எடுத்த முடிவு. காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாமல் வெறும் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருந்ததனால் வீழ்த்தப்பட்டார். அது காரணம் தமிழ். இந்திக்கு எதிரான போராட்டம், அதை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்கிற மக்களின் கோபம் பெருந்தலைவரை வீழ்த்திட்டது. கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார். எங்கே போய் வருகிறீர்கள் என்றார். பெருந்தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று. இந்த வன்மத்தை வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்குது. இதை காலி பண்ணிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி. அவமானப்படுத்தியவர் கருணாநிதி. முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பினோம், இப்போது எருமையவே அனுப்பியிருக்கோம் என்று பேசியவர் கருணாநிதி. விருதுநகரிலே சிவகாசியிலே கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்த புத்திரர் கருணாநிதி என்று பேசியவர் கருணாநிதி. காமராஜ் என்று பேசியவர் கருணாநிதி. சிவகாமியின் சீமந்த புத்திரன். மானங்கெட்டு போய் இன்னும் அவர் இந்த கட்சிக்கு, இந்த குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுக்கொண்டு ஈன கூட்டம் அலைந்து கொண்டது. இவங்கள மாறி இன துரோகிகளை நீங்கள் உலக வரலாற்றை கொண்டு எடுக்க முடியாது. என் தலைவனை அறவே கருணாநிதிக்கு பிடிக்கிறது. ஏன் நான் தலைவனா அவன் தலைவனா தமிழினத்திற்கு பார். வரலாற்றில் எவன் தலைவன், யார் தலைவன்? இப்ப உன் கட்சியே உன்னை சொல்றதில்லை. உன் மகனை சொல்லிட்டு இருக்கு ஸ்டாலின். எழுதி படிக்கும் போதே 7-8 பிள்ளையோட படிக்கிற ஸ்டாலினை சொல்லிட்டு இருக்கு. நான் ஒரு சத்தியம் பேசினேன். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்க விட மாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். அது கிடைக்கல. இப்ப சொல்றேன், ஒரு போதும் உங்களை வெல்ல விட மாட்டேன். நான் வெல்வது வீழ்வதல்ல பிரச்சனை, உங்களை வீழ்த்துவதான் எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம். அறிவிச்சிருந்த பெருமக்கள், அன்பு தம்பிதங்கள் ஆழமாக கவனிக்கணும். எப்பேற்பட்ட அயோக்கிய பயில்கள் ஈழப்போர் இறுதிக்கட்டம். உங்கள்கிட்ட மனமிட்டு பேசுகிற நாள். பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற போது தலைவர் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துருவாரு. நான் பெரிய ஜிம்முக்கு போனவன், கராத்தக்காரன், நான் போய் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 10 முறை இப்படி வரிசை 10 முறை திரும்பி சுடணும். நாக்கு தள்ளிடுச்சு, அப்படியே சோர்ந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் அப்படி அங்கே சுற்றி பாதுகாப்புக்கு நிற்கிற ஒரு போராளி நடந்து வருவான். வரும்போது அவன் எதையுமே சொல்ல மாட்டான். எங்கள் அண்ணன் குறிப்பெறிஞ்சிருவார். நடந்து வந்து டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பதுங்கு குழி பங்கு அதுக்குள்ளே போகும்போது நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன், இங்கே உடல் எடையை குறைக்கணும். ஏன்னா எனக்கு இங்கிருந்து எல்லாரும் சொல்லி அனுப்புறது அண்ணனை உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பார். அப்போ நான் குண்டா இருக்கனே ஒழிய நோய் ஒன்று இல்லைடா, நோய் ஒன்று இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லைண்ணா, நான் குண்டா இருந்தால் எல்லா நோயும் வந்துருமண்ணான்னு சிரிச்சார். இப்போ உடற்பயிற்சி செய்ய எனக்கு நேரம் இல்லை, பாதுகாப்புங்கிறதுல நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு. பாதுகாப்பினை சுற்றி இராணுவம் சூழ்ந்துருக்குது. நான் இப்போ கீழே இறங்கும்போது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாரு, இது கூட எனக்கு நல்ல உடற்பயிற்சி தான், வாங்க அப்படின்னு உள்ளே போய் உட்காரும்போது சொல்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ராஜபக்சே இவ்வளவோ தேவலாம். ஆழமா சிந்திங்க, எவ்வளவு வேதனையின் குரல் என்பதை பாருங்க. ஏன்னா அவராவது அவர் இனத்துக்கு உண்மையா இருக்கார். திருப்பி அவர் நினைச்சா நமக்கு செய்யலாம், ஆனா செய்ய மாட்டார். ஏன்னா என்னை அவருக்கு பிடிக்காது.
என்னை எம்ஜிஆர் ஆள் என்று அவர் கருதுவார். கொஞ்ச நேரம் மௌனம். இப்ப நீங்க நானா இருந்து பார்க்கணும். ஒரு இருட்டார உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் அவன் தம்பி, 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் செய்யலாம், செய்ய மாட்டார். அந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் சொல்றார், அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்களை எல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்தினார்களே ஒழிய என்னைய கண்டுக்கல, கடல் இல்லையே கண்டுக்கல. எனக்கு எல்லா பொருள்களும் தடையில்லாம வந்து கொண்டிருந்தது. இந்த பொருள்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். மருந்து, மாத்திரைகள், பச்சை உடை, அதாவது இந்த சீருடை. என்ன சொல்றாங்க, கோடு போடுவதற்கு அங்க வசதியில நான் போட்டுக்கிறேன், பச்சை துணி உள்ள வரல. அதுக்கு என்ன சொல்றாரு, நீங்க பார்த்திருப்பீங்க, இறந்த மாவீரர்களுக்கு நான் அன்னை எதுவுமே கொடுக்க முடியறதில்லை. என்னால ஒரு ஒரு படம் கொடுப்பார், அவங்க படம், தேசிய கொடியே கொடுப்பார், உடுப்போட புதைப்பார். நான் அதிகபட்சமா மாவீரர்களுக்கு செய்யறது இதுதான். அந்த உடுப்போட புதைக்க கூட என்னால முடியாத நெருக்கடி உருவாயிருச்சு. ஏன்னா பச்சை துணி வரல, அரிசி பருப்பு வரல, எரிபொருள் பெட்ரோல் டீசல் வரல. இந்த மருத்துவமனையில நீங்க பார்த்துப்பீங்க, நாடு இருட்டில் இருக்கு, நாம இருட்டில் போயிருக்கோம். ஆனா மருத்துவமனை போர்ல காயம்பட்ட பிள்ளைகளுக்கு நான் மின்சாரம் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த மின்சாரத்தை பெட்ரோல் டீசல் வச்சுதான் நான் உருவாக்கி கொடுக்குறேன். அந்த பெட்ரோல் டீசல் வரல. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் தடை இல்லாம எனக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் நீங்க விளங்கிக்கணும். அவங்க ஆட்சி முடிஞ்சு நம்மால் வந்துட்டாருன்னு நினைக்கும் போது சுத்தமா கடலிலே இறுக்கி மூடிட்டார்.